காய்ஸ் என்னன்னா இப்போ கணக்க பேர் இந்த பீச்சுக்கு நேராக போய் பிள்ளைகளோட இந்த வெயிலுக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இதில் பாருங்கள் அந்த கமாத் பாயிண்ட் அந்த பீச் இருக்குது பாருங்கள். ஆமிங்க போட்டுன்னு போட்டுருக்காங்க. இந்த போட்டால் போனீங்களும் சரி கலர் ஏமாந்து போய் அதுக்கு போய் மணலுக்கு போய் வாகனங்களை ஒதுக்கி விட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. கட்டிக்கு போகிறோம் இந்த ரோட் அவங்க காட்டியிருப்பேன். அந்த அந்த போட்டாலும் நேராக போனீங்களும் சரி அந்த பின்கேட் இப்போ பூட்டியிருக்காங்களா அதனால் போனாங்களுக்கு தான் அலைச்சிறங்காங்கம்மா. இந்த ரோட்லேயே கொஞ்சம் பாருங்கள் இந்த ரோட்லேயே கொஞ்சம் மணலாக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்து போனீங்களோ கைஸ் இந்த பீச்சுக்கு போகலாம். நல்ல ஒரு வியூ போட்டாலும் ஓகே கைஸ். சரி அந்த பீச்சுக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ போடுற காரணம்னா சின்ன சின்ன குழந்தையோட நம்ம நீங்கள் வெயிலுக்கு அலைஞ்சு தெரியுறீங்க. அதாவது கிட்டத்தட்ட அது 10 கிலோமீட்டர் உள்ளே போகிறீங்க. சும்மா போய் அலைஞ்சு திருப்பி வாங்க எல்லோரும் படியாக பாருங்கள். ஒரு இடத்துக்கு போனால் போட் வந்துருக்கு. அந்த போட்டை பார்த்துக்குவாங்க. அதில் ஒரு 11 கிலோமீட்டர் பயணம். மச்சான் இந்த பீச்சுக்கு என்ன பேர் மச்சான் சொல்லு? இந்த பீச்சுக்கு பேரா கமாஸ் லெசர் பாயிண்ட் பீச்சா. இந்த பீச் கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர் கழிவு வந்திருக்கோம். அதாவது பூனேரி சந்திலேருந்து உள்ளே வந்திருக்கோம். 14-18 கிலோமீட்டர் உள்ளே வந்திருக்கோம் நான் சொல்லணும். ஓகே ஓரளவு இந்த பீச்சோட என்டர் பாயிண்ட் பாருங்கள் கைஸ். இந்த இருக்குது பாருங்கள் கமாத் சென்டர் பாயிண்ட் பீச். செம பீச் கொண்டு. சரி கைஸ் நாங்கள் அப்படியே போவோம் பார்ப்போம் அப்படி இருக்கிறது. காய்ஸ் இந்த பீச்சுக்கு வந்தாச்சு ஒரு மாதிரி பாருங்கள். இருக்கிற பேர் எவ்வளோ பீப்பிள்ஸ் இருக்காங்க பாருங்கள். எல்லாம் குளிச்சு கொண்டு செம்மையான ஒரு வியூ ஆளை பாருங்க. இவரோட தான் மந்தம் ஆள் பீச்சை கண்டோடனே கால் நினைக்கணும். 18 கிலோமீட்டர் வந்துட்டு இருந்தானே காலை கழுவணுன்னு போய் காலை கழுவுறாரு நின்று. நல்ல ஃபோட்டோஸை எடுத்து உங்களை போடுறேங்க காய்ஸ். அதுக்குள்ள உங்கள் எம்ஜே பவி. இந்த நேச்சர்ண்டா சட்டாப்படி நேச்சர். அங்கே வந்து சிங்கள ஏரியாவில் வந்து சிங்கள புள்ளிங்கோஸ் வந்து பாட்டு பாடி உங்களை பார்த்தா தெரியும் உள்ளே இருக்கிறது. சும்மா சூமணி காட்டுறேன். சிங்கள புள்ளிங்கோஸ் வந்து மேளங்களை ஆட்டிச்சு பாட்டுகளை பாடி சும்மா தெரிச்சோன்ட்ருக்காங்க. இங்கால நம்மளுடைய தமிழ் புள்ளிங்கோஸும் சும்மா வரித்தனமாக இருக்காங்க. ஓகே பார்க்குறதுக்காக வந்தோம். பீச்சை பார்த்தாச்சு. ஆனால் என்ன சின்ன பிரச்சனை வந்து ஹெல்மெட்டுகளை இங்கே வச்சுட்டு நாங்கள் போட்டு நடந்து வரோம். பண்ணால் இங்கே பாருங்க இந்த சின்ன தெரியும். இந்த வேற தண்ணியில் எடுத்து புத்தர் கோயில் மாதிரி கட்டி வச்சிருக்கானு. இங்கே இந்த கோயிலால் கட்டணும் தான் இருக்குது. மணலில் வந்து இவங்கட அராஜகம் தாங்க முடியலை. ஓகே ஊஞ்சலுக்கு வந்தோம். இதுக்காக தான் நாங்கள் அங்கே வந்தோம். இந்த ஊஞ்சல் நின்று ஒரு ஃபோட்டோ நடிக்கிறதுக்காக. கைஸ் வழியாக பாருங்க ஃபன் பண்ணுறாங்க. இதேதான் சொல்லுங்க. அப்படியே நியூயர்களுக்கு ஏதாவது சொல்ல போறீங்களா? வெயில் நேரம் வராங்க. முடிஞ்சா வெயில் நேரம் வராங்க. கொஞ்சம் ஓகே காய்ஸ் பொண்ணுல ஆமிக்காரன சிறுமிசாங்களை பாருங்க. அதில் ஒரு ஆக்களுக்கு ஒரு அண்டர் நின்று டான்ஸ் ஆடிக்கணும். நிற்கிறோம் ஆக்களும் ஆக்கணும் ஏற்பாடுணும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னன்னா இந்த ஊஞ்சல்னாங்க கடல் தண்ணி அலையும் வந்து காலை வந்து அடிக்க ஒரு நல்ல ஒரு இன்பமான ஒரு சொல்லணும். நல்ல ஒரு வியூ பாயிண்ட். உங்களுக்கு போகணுமெண்டா அந்த இடத்துக்கு வாங்க. பூனேரி சந்தியில் உங்களோட ஸ்டார்டிங் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. ஊஞ்சல் ஆடுறதுல அந்த அஞ்சாம நினைப்பெல்லாம் இந்த ஊஞ்சலில் வரும் உங்களுக்கு காய். நாங்கள் சின்ன பிள்ளைகள் ஆடுறதுக்காக சின்ன பிள்ளைங்கள ஊஞ்சல்லாம் ஆடிக்கொண்டிருக்கேன் காய். ஓகே காய் உங்களை